நான் உங்க செல்வா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாமா வா. அட்டியே, அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்குடி. என்னங்க? ஆஹா, இன்னைக்கு செம ஜாலியா இருக்காங்க போலக்கு. என்னங்க? கொன்னுருவேன். என்னடி? பேபிமா பாருங்க, ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கா. அத கிட்ட வந்து சொல்ல. வேண்டாம், இன்னைக்கு உங்க பேச்சிலே தெரிஞ்சு போச்சு. அப்படிங்களா? ரொம்ப உசாரா இருக்கா. ஆமா. இந்த செல்வா கிட்ட விட மாட்டாங்களே. நான் இன்னைக்கு ரொம்ப உசாரா தான் இருக்கேன். இந்த செல்வா கிட்ட சும்மா இருங்கங்க. தெரியுதுல, செல்வா கிட்ட முடியாதுன்னு தெரியல. வா. மாட்டேன், சும்மா இருங்க. சொன்னா கேட்கணும். நான் சொல்ல கேப்பல. வா. இப்ப நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டாங்களா? இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீ ஏன் என்கிட்ட வந்தா நல்லது. செல்வா பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. என்ன தெரியாதா? அப்ப சொல்லி அழகு பொண்ணாட்டி. ஆனா உடனே அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கடி. இங்க மட்டும் என்னவா? அதுவே இருக்கலாம் உங்களுக்கு. சும்மா இருங்க. வீட்டுக்கு மருமகெல்லாம் வந்தாச்சு. இனி கையும் காய வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. மருமக வந்தானா மகன் கூட வரதுக்கு நான் நினைக்கணும். கொஞ்சம் வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இங்க பாரு, காதலுக்கு வயசு எல்லாம் கிடையாது. நான் மண்ணுல போற வரைக்கும் உன்னை காதலிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ கொமலியா இருக்கும்போது மட்டும் இல்ல, நீ கிளவியானாலும் உன்னை சைட் வச்சுட்டு இருப்ப. ஏன்னா நீ பொண்டாட்டி, காதலி. அதானே, யாருக்கிட்ட? செல்வா கிட்டயா? ஜெயிக்க முடியுமா என்ன? என்ன டேரக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டியா? அடுத்து நீங்க என்ன கொள்வீங்கன்னு எனக்கு தெரியாது. இங்க வேண்டாம். இங்க வேண்டானா? இங்க வேண்டாங்க. அதெல்லாம் இல்ல, இங்க யாரும் இல்ல. கிட்ட வா. வேண்டாம் சொல்றேன். வா. இப்படி எப்போ நான் முட்டை கொடுத்துட்டே தான் இருப்பேன். எனக்கு சலிக்காத ஒண்ணுனா அதுல உனக்கு கொடுக்குற முட்டை மட்டும் தாண்டி. சலிக்கவே இல்லை. ஆமா, மருமகா எல்லாத்தையும் எங்க? அவளா உள்ள ஏதாவது வேலை பார்த்துட்டு அடப்பா. என்ன வேலை? ராஜா ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ் போடுவான். அதையும் அங்கங்க கழட்டி போட்டுட்டு போயிடுறான். வேலை இருக்கிற சிஸ்டர் வேண்டியது. அவ புசந்து அவ தான் தொய்ப்பாளாம். அவ புசனுக்கு தேன பணியோட இவ தான் செய்யலாம். வேற யாரும் தொடக்கூடாதான். ஒன்ன மாதிரி. ஆமா. இத்தனை வருஷத்துல என் துணியை கூட வேற யாரும் தொட்டது கிடையாது. நான் சாப்பிடுற உணவே ஒண்ணுதான் வேற யாரும் சமைச்சது கிடையாது. என்ன ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டே யார் கைப்படாம என்ன பத்தி பத்தி பாதுகாத்துக்கிட்டா. குறைய அழகா இருந்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த அழகி வச்சிருந்தா பொட்டிதான் பாதுகாப்பாங்க. அப்படியா? இங்க மட்டும் என்னவா? சும்மா இருங்க. ஆகா, கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி போலாமா? அத்தா, பேபிமா பாருங்க. ஐயோ, என்ன விடுங்க, மருமக வந்துட்டா. சரி போ. பாத்தியலா? ஐயோ, தப்பான நேரத்துல வந்துட்டேனே. அண்ணி இப்படிதான் மம்மியும் டாடியும் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மள கேவலப்படுத்துறதுக்கு வெளியாலே வேண்டாம். பேபிமா மட்டுமே போதும். மருமக சிரிக்காடி. இந்த வேலை பார்த்தா சிரிக்கதான் செய்வா. என்ன விடுங்க. வெக்கமா இருக்கடி. ஐயோ. அட ஐயோக்கு இப்ப வெக்கமா வருது. மருமக பாத்துட்டானே. ஆமா. ஐயோ, தப்பான நேரத்துல வந்துட்டேங்க. டாடி! என்ன பேபிமா? அத்தை, பேபிமா பாருங்க அத்தை. எடி அண்ணி எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? அவளுக்கு நான் ஷாப்பிங் மால் கூட்டி போணுமா? ஒத்தையியா? அண்ணனுக்கு தெரிஞ்சதே உங்க ரெண்டு பேரும் ஓடட்ட அடிச்சு விடுவான். அம்மா, எனக்கு ஷாப்பிங் மால் போணுமா? டாடி! அர்ஜுனன் எங்க நிப்பான் பாரு. அப்பா, என்னால முடியாது. டேய், பாப்பா ஆசைப்படுற மாதிரி கூட்டிட்டு போடா. அதான் அண்ணி கூட்டி போறேன்னு சொல்லிருக்காங்களே. டேய் அர்ஜுன், என்னெல்லாம் கூட்டி போக முடியாது. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அண்ணன் கிட்ட தானே நான் பேசிக்கிட்டு அண்ணே. ஆமா, நீ பேசணும். உங்க அண்ணனை விட்டுறாங்க பாரு. அண்ணே நீ போன அண்ணே. அவன் என்ன செய்வான்? இல்லத்த, அவங்க இல்லாம நான் எங்கேயும் போக கூடாதான். ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்பாக்கு புள்ள தப்பாவே. நானும் போனது இல்லம்மா. பரவாயில்ல, என் பையன் பண்றத கூட சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அம்மா கூட்டு போங்கம்மா. சரி கிளம்புங்க, அப்பா கூட்டு போறேன். அப்பாவா? நிஜமா நீங்க கூட்டு போறீங்களா? எல்லாரும் போலாம், கிளம்புங்க. அப்பா வந்தா நானும் வருவேன். இப்பதான் வர மாட்டேன்னு சொன்ன, அதான் நீங்க வரீங்கல்ல. உனக்கு படிப்பு இல்லையா? நீங்களும் ஷாப்பிங் மால் போகணும், நான் மட்டும் உட்காந்து படிக்கணுமா? அதான் நீ வேண்டாம், வீட்டுல உட்காந்து படி. அப்பா அதானே சேட்ட சேட்ட உனக்கு. என்ன அங்க கேம் விளையாடிட்டு தான் வரணும். அதுக்கு தானே அந்த வரேன். டேய் அர்ஜுன், அப்படி அந்த கேம்ல என்ன தாண்டா இருக்குது? விளையாண்டு பாருங்க, நீ உங்களுக்கும் பிடிக்கும். அன்னைக்கு தான் வந்தனே, நல்ல வேலைடா. இன்னொரு கேம் கூட்டு போறோம், அது சூப்பரா இருக்கும். ஆமா நீ, அது சூப்பரா இருக்கும். அது நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும் நீ. சரி, அப்போ இன்னைக்கு அது விளையாடுவோனே. என்னங்க, நானும் கிளம்பணுமா? என்ன நீ இல்லாமலா? வா கிளம்பி வா. அவன் ராஜா இன்னும் வரலையே. அவனா போன் போட்டு அங்க வசனம் வந்துருவானே. இல்ல, அவங்க பசிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஃபோன் போட்டிருந்தானா? ஆமா அத்தை, பசிக்கு சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா ஏன் ராஜாவா? நிஜமாவா சொல்றேன்? ஆமா அத்தை. சரி, அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வா, அப்புறம் சேர்ந்து போலாம். அவங்க கிட்ட கேட்கணும்ல அத்தை. ஏன் கூட தானே வர, ஒன்னும் சொல்ல மாட்டான். அண்ணி அவன் அம்மாக்கு பயப்படுவான். அப்படியா? ஆமா அண்ணி. அப்பா என்ன ராஜா இப்பதான் வாரியா? ஆமாப்பா. எல்லா கம்பெனிக்கும் போயிட்டு இருந்தியா என்ன? வந்துட்டாங்க. பாக்காத பாரு. ஒண்ணும் இல்ல. சரி ராஜா போய் சாப்பிட்டுட்டு வா, வெளியே ஷாப்பிங் போயிட்டு வரலாம். ஆஹா வீட்டுல எல்லாரும் ஷாப்பிங் கிளம்பி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதான் சரியான நேரம், எல்லாரும் போட்டோம் ஜாலியா வீட்டு இருக்கலாம். அப்பா சாப்பிட்டுட்டு வாடா, ஷாப்பிங் மால் போயிட்டு வரலாம். இல்லப்பா இதுக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. அண்ணி அண்ணே வரல, நீங்க தான் எங்க கூட வர போறீங்க. என்னது? சப்பா ஏன்டா? இல்ல அவளுமா ஷாப்பிங் மால் வரா. ஆமாடா, அவளை கூட்டிட்டு போறேன், நீ சாப்பிட்டுட்டு வீட்ல ரெஸ்ட் எடுனா. ஐயோ நான் ஒரு பிளான் போட்டேன், எங்க வீட்டுல ஒரு பிளான் போடுறாங்களே. என்ன ராஜா? ஒண்ணு இல்லப்பா. அண்ணி அவன் வரட்ட போறான், நாமலாம் போவோம். நீ அடே உன்னை ஓடட்ட அடிக்க போற பாத்துக்க. அண்ணி அவன் கிடக்கா, நாம போவோம். நீ கையில கம்புதான் இருக்கு மவனே. அவன் அப்படிதான் சொல்லுவான், நாம போவோம். நீ கொஞ்சம் தெரிவிப்பா. நீ வேண்டாம், அடி திட்டுவ, திட்டுட்டு மிதிச்சுன்னு வச்சுக்க. டேய் அவன் வீட்லயே அடைஞ்சு கிடக்கா, வரட்டும்டா. அப்ப நானும் வரேன். ஏதோ டயர்டா இருக்குன்னு சொன்னேன். இல்லம்மா இப்ப டயர்டா இல்ல. உனக்கு ஷாப்பிங் மால்லாம் வந்தா பிடிக்காத? நீங்க கிட்ட தள்ளி வாயே, கொஞ்சம் வந்துட்டு போயேன். அஜுனே கிட்ட போவாத. அண்ணே அண்ணி பிரிச்சு கூட்டிட்டு போறோம்ல, அந்த கோட்ல இருக்காங்க. பேபிமா அன்னைக்கிட்ட வாமா. மாட்டே, அடிப்பண்ணே. குடும்பமா சரி பண்ண மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போய் சாப்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. வேண்டாம் வேண்டாம் பசிக்கல. சாப்பிட்டு வாங்க. கூப்பிடுறதெல்லாம் நல்லாதான் இருக்கும், ஆனா தொட்டா மட்டும் கத்திரு. ராஜாக்கு இப்ப தனிமை தேவை. அழகி நம்ம பிள்ளைங்களாம் போயிட்டு வரலாம், ராஜா வீட்டுல இருக்கட்டும். அப்பனா ஐயோ இவ்வளவு அழகி மாதிரி வெள்ளந்தியாவே இருக்காளே. என்னால வேற ஒண்ணு முடியாடா. என்ன சோதிக்கவா சரி, நீ சோதிக்க. எங்க அப்பாவே நான் உங்க கூட சந்தோஷமா இருக்குன்னு அத்தனை பேரையும் அடிச்சு பத்தி கூட்டிட்டு போறாங்க. இவா என்ன நான் வரலையான்னு கேக்குறான். அடியே நான் வரலையா? சப்பா என்னால முடியலப்பா. எங்க அண்ணே கிடக்கா, நீங்க வாங்க. நீ அவன் அப்படிதான் சொல்லுவான், நீங்க வாங்க. முடியாதுடா, இதுக்கு மேல என்னால முடியாது. அப்பா அர்ஜுனன் அப்படி எட்டிட்டு மிதிங்கல. அவன் நான் பெத்த பிள்ளடா. அப்பா அவன் என்ன வேலை பார்க்க பாருங்க. அது வாட்சா மத்தியம். ஆமா தின்ற, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்காமா? டேய் இப்பதான் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னேன். சப்பா அம்மா. டேய் சோறு வேணுமா, ஷாப்பிங் மால் வரியா? நான் தெண்டல கூட்டிட்டு போறேன். வாரே ஷாப்பிங் மால் வாரே. ஐ அண்ணே அண்ணி சின்னண்ணே அம்மா அப்பா எல்லாம் ஷாப்பிங் மால் போறாமே. ஐயோ இது வாரே உனக்கு. என்ன பேபி மாட்டாங்க? அண்ணா அன்னைக்கு ஒரு கேம் விளையாண்டோம்ல, அந்த கேம் தானே விளையாடணும். சரி விளையாடலாம். சாப்பாடு வச்சு தரட்டா? இல்ல வெளியில தானே போறோம், பாத்துக்கலாம் வா. அதான் வச்சு தரேங்கல்ல, போய் சாப்பிட்டு வா போ. ஏன்மா போற ஷாப்பிங் மால் நேரம் இருக்கக்கூடாதுல? நீ சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் போனா போதும் போ. சரிங்கப்பா. வர்றது உள்ள நீங்க போங்க, நான் வரேன். இல்ல சேர்ந்தே போலாம். எல்லாரும் இருக்காங்க, போங்க. அதுக்கு என்னடி வா. நீங்க முன்ன போங்க, நான் வரேன். முடியாது, சேர்ந்து போலாம் வா. அப்பாக்கு புள்ள தப்பாம. பாடி ராஜா சாப்பிட்டு வா, மெதுவா போலாம், அவசரம் இல்ல. சரிங்கப்பா. அப்பாவே சாப்பிட்டுட்டு மெதுவா தான் போதும்னு சொல்லிட்டாரு. ஐயோ சும்மா இருக்க, எனக்கு இப்பவே ஷாப்பிங் மால் போகணும். என் தங்க பிள்ளைங்க வா, அப்பா கிட்ட வா. அதான் அப்பா கூட்டு போறேன்னு சொல்லிட்டாங்களா, அண்ணே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து வரட்டும். இல்ல எனக்கு இப்பவே போகணும். அச்சோ என் தங்கத்துக்கு இப்பவுமே போகணுமா? ஏங்க பேபிமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? பேபிமா தங்கம் இங்க வா, அப்பா கிட்ட வா. அண்ணே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து வரட்டும். இப்பதானே கம்பெனில இருந்து வரோம். எனக்கு இப்பவே ஷாப்பிங் மால் போகணும், என்னால காத்திருக்க முடியாது, இப்பவே போகணும். அண்ணா அவ ரூமுக்குள்ள போய்ட்டா வெளியில வரவே மாட்டா. பொசுக்கு எனக்கு கேவலப்படுத்திட்டாளே. ஐயோ பேபிமா. இல்லனே இவனை நம்ப முடியாது, இவன் உள்ள போனா வெளியில வரவே மாட்டான். ஐயோ போதும் பேபிமா போதும், ஷாப்பிங் மால் வரணும் அவ்வளவுதானே. அண்ணே வந்துட்டேன். இதுக்கு தானே ஆசைப்பட்டாய். யார்கிட்ட தப்பிக்கலாம், என்கிட்ட தப்பிக்க முடியாது. இன்னைக்கு என்ன இன்னொரு நாள் பாத்துக்கணும். பார்க்கலாம். அண்ணே சீக்கிரம் போறனே, காரை எடுனே. சரி சரி போலாம். அந்த கார்ல போனோம், இந்த கார்ல போனோம். இந்த கார்ல என்னங்க என்ன பண்ணுனீங்க? ஒண்ணு கொடுத்த எல்லாரும்
இருக்கும் போதா? இல்ல யாரும் பார்க்கல. டேய் ராஜா, இந்த விஷயத்துல நீ நானும் ரொம்ப பேக்லாண்டடா. நானே இப்படிதான் யாருமே பார்க்கல நினைச்சுதான் கொடுப்பேன். போதும். இல்ல உண்மை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அத்தை பாத்திருக்காங்க. அப்பாவும் பாத்துட்டாரு. உங்களை போங்க. சரி விடு, இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு மட்டும் ஏதாவது இப்படி சேட்டை பண்ணுனீங்க அப்பதான் இருக்கு சொல்லிட்டேன். சரி, என் கையை இருக்க பிடிச்சிக்க. உங்க பாரு, ஷாப்பிங் மால்ல என் கையை பிடிச்சிக்கிட்டே நடக்கணும், சரியா? சரி, எந்த கார்ல போறோம்? உனக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு? அண்ணே, அந்த கார்ல போவானே. ராஜா, நானும் இந்த கார்ல வந்துதா, நீ அந்த கார்ல வா. சரிங்கப்பா. இல்ல, எல்லாரும் ஒண்ணா போலாம். குடும்பத்தை பிரிக்காம குடும்பத்தை கட்டுன்னு நினைக்கிறா. நம்ம தனியா போன ஜாலியா இருக்கும்ல. எங்க நான் சொன்னதை கேளுங்க, சேர்ந்துதான் போகணும். அப்பா, எல்லாரும் அந்த பெரிய கார்லயே போயிடலாம்ப்பா. பரவாயில்லடா, நீ தனியா வா. கொன்னுங்க மாட்டான்னு சொல்லுங்க. இல்லப்பா, அந்த பெரிய கார்ல எல்லாரும் போயிடலாம். பெரியம்மா வா, கார்ல ஏறுமா. சரிடா. அம்மா பாத்து வாங்கம்மா. சரிடா, என்னங்க பாத்து வாங்க. அஜோல், அப்பா கை பிடிச்சு கூட்டு வா. சரிண்ணே. அப்பா பாத்துறீங்கப்பா, நான் வந்துருவேன்டா, நீங்க போங்க பாரு. அஜோல், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்பாவை. நீங்க பேபிமா கூட்டிட்டு முன்ன போங்க, நான் கூட்டிட்டு வரேன். என் குடும்பத்துக்கு என் ராஜாக்கு ஏத்த பொண்ணுதான். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் நினைக்காம இந்த குடும்பத்தை அவன் வேணும்னு நினைக்கிறா. நிச்சயமா நீ ராஜாவை வளர்த்துவேன். நீயும் ராஜாவும் சேர்ந்து வாழ்வீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. பேபிமா, அண்ணன் விட்டுட்டு எங்க போக கூடாது. வா, கையை பிடிச்சுக்க. நீயும் தாண்டி கையை பிடிச்சுக்க. அம்மா இருக்காங்கல்ல. எங்க அப்பா எங்க அம்மாவை எங்கேயும் விட மாட்டாரு. பாரு, கையை பிடிச்சி இப்படி கூட்டு பாரு. நிஜமாவா? ஆமா, இத்தனை பேர் இருந்தா சரி, எங்க அம்மாவை அடிச்சுதான் கூட்டிட்டு போவாரு. எங்க அம்மா எங்க அப்பா பாதுகாப்புல தான் இருப்பாங்க. அப்படியே அள்ளி அடிச்சு கூட்டிட்டு போவாரு. பாரு, அதான் சொல்றேன், நீ என் கையை சிக்கன பிடிச்சுக்க. பேபிமாவை நான் பாத்துக்கிறேன். நான் உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டா கேட்கணுமா என்ன? உனக்கு உரிமை இருக்குல்ல? யாராவது ஏதாவது நினைப்பாங்களா? நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. இதுல யாரும் நினைக்கணும் அவசியம் இல்ல. என் தோல்ல சாய்துக்கு உனக்கு எல்லா உரிமை இருக்கு. இது மத்தவங்க பாப்பாங்கன்னு இல்ல. என்னங்க பாத்து வாங்க. சரி வா. என்ன காரை நான் ஓட்டட்டுமா? வேண்டாடா, நான் ஓட்டுறேன். வேண்டாம், நான் ஓட்டுறேன். அழகி வா. இருக்கட்டும்ப்பா, நான் ஓட்டுறேன்ப்பா. வேண்டாடா, ஃபேமிலியா போறோம், நான் தான் கொஞ்சம் கவனமா ஓட்டுவேன். ராஜா, மருமகளை கூட்டிட்டு போ. சரிங்கப்பா. இவங்க வீட்டுல மட்டும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த செல்வம் மட்டும் அவன் ராஜா என்ன தப்பு பண்ணினாலும் அதை அப்படியே பொறுத்துக்கிட்டு அவன் அவளுக்கு பிடிச்ச கூட சந்தோஷமா வாழ்ந்தா போதும். ஆனா நாமளும் நம்ம பிள்ளைகளை மட்டும் கஷ்டப்படணும். நம்ம புருஷனை இவங்க அடிமையா வச்சிருப்பாங்க. என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு கூட இங்க யாரும் எட்டி பார்க்கவே இல்ல. என் பிள்ளை வீட்டுட்டு போய் எவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் என் பிள்ளை இந்த வீட்டுக்குள்ள வரவும் இல்ல, இவங்க யாரும் போய் பார்க்கவும் இல்ல. ஆனா இந்த ராஜா எல்லா தப்பையும் பண்றான். வீட்டுக்கு ஒருத்திய கூட்டிட்டு வந்து அவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த செல்வாவும் தனக்கு பேரப்பிள்ளை வரப்போகுதுன்னு சந்தோஷத்தை துள்ளி குதிச்சுட்டு இருக்கான். கோலம் போன போக்குல செல்வாவும் அழகியும் காதலி. இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும். இவன் சந்தோஷத்தை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இவங்கள சந்தோஷமாவே இருக்க கூடாது. எப்படி ராஜாவும் தென்றலும் ஒண்ணு சேர்றாங்கன்னு பாக்கலாம். பேரப்பிள்ளைக்கா காத்துக்கிட்டு இருக்கியா செல்வா? பேரப்பிள்ளைங்க தானே, கிடைச்சிருவாங்க. இந்த ராஜா ஒரு சைக்கோ, குழந்தை பெத்துக்க திராணி இல்லாதவனே, கட்டுக்கதைய கலட்டி விடுறேன். அதுக்கப்புறம் உண்மையிலே தென்றல் குழந்தை உண்டானாலும் இந்த ராஜா பைய ஏத்துக்க மாட்டான். நமக்கு தெரிஞ்ச டாக்டர் அப்படிப்பா, அப்படி ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன். வாங்கினா மட்டும் போதாது, நம்ப வைக்கணும். இந்த ராஜாவால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். ஏன் அந்த செல்வாவே நம்பணும். அதையும் மீறி தென்றல் குழந்தை உண்டானா என்ன நடக்கும்? இந்த செல்வாவே தென்றல் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவான். உண்மையிலே அவன் வீட்டு வாரிசா இருந்தா கூட இங்க யாரும் அந்த பிள்ளை ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க மட்டும் நம்ம பிள்ளைகளை பறி கொடுத்துட்டு கஷ்டப்படணும், இவங்க மட்டும் சந்தோஷமா வாழணுமா? விட்டுவா இந்த கோமதி, விட்டக்கூடாது கோமதி. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஏற்பாடு ஆரம்பிச்சிட வேண்டியதான். ராஜாவும் தென்றலும் ஒண்ணு சேரதுக்கு முன்னாடியே இந்த பொருளையே இந்த குடும்பத்துக்குள்ள நாம உண்டாக்கிடணும். எல்லாரையும் நம்ப வைக்கணும். இந்த ராஜா சும்மா இருக்க மாட்டான். நிச்சயமா சீக்கிரம் தென்றல் கூட சேருவான். அதுக்கு முன்னாடி இந்த ராஜா குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாதவன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். அது ஓ வேலைதான். ஈஸியா நம்ப வைக்கிறேன். அப்பதான் நாம போட்ட பிளான்லாம் சக்சஸா நடக்கும். நடத்தி காட்டுறேன். ராஜாவை பாரு, நான் உன்னை எப்படி அனுப்பிச்சு கூட்டு போறேனோ அதே மாதிரி கூட்டு போறேன் பாரு. அவன் கத்துக்கிறது எல்லாமே உங்களை பார்த்துதான். ராஜாவும் என் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும். நிச்சயமா இருப்பாங்க. இந்த பொண்ணு மாத்துவா. உனக்கும் ஏதாவது பிடிச்சதா வாங்கிக்க, சரியா? இல்லங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது.
உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கிக்க, சரியா? எனக்கு நீங்க மட்டும் கூட இருந்தா போதும். நான் ஆசைப்பட்டு வந்ததே உங்க கைய பிடிச்சு நடக்கணுங்கக்காக தான். அப்படியா? ஆமா. சரி, என்ன இருக்க பிடிச்சுக்க. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. என் ராஜா மாறிடுவான், நிச்சயமா மாறுவான். அப்பா, பேபிமா ஒத்தையில அங்கங்க ஓடி போய்கிட்டு இருக்கா. பிள்ளைய கண்ணு கத்தமா பாருடா. அர்ஜுன், அவ உன் கூட ஓடி வந்தா, அவளை கை பிடிச்சு கூட்டு போண்டா. ஆமா, நான் கை பிடிச்ச மாட்டேன் அப்படி நின்றா பாரு. அவ விளாட்சாமனை பார்த்து அத்தை பிடிக்கிட்டு ஓடுறா. சரிடா, அவளுக்கு கொஞ்சம் கண்ணு கத்தமா பாரு. எங்க பின்னாடி ஓடி ஓடி என் காலு தான் வலிக்கு. எப்பா என்னடா? எப்பா என்னால அவளை பிடிக்க முடியாதுப்பா. அவளை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுக்கதே உங்க அப்பா தானடா. உங்க அப்பா கிட்டே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. யாரை பத்தாடி குத்தி கட்டிட்டு இருக்க? உண்மைதான் சொல்றேன். பேபிமா, பேபிமா. என்ன இவன் தான் என்ன விட்டுட்டு வந்துட்டான். நான் உன்னை விட்டுட்டு வந்தேனா? என் கையை பிடிச்சா நீ நடந்தா? புள்ளி அடுத்த நீங்க வாத்தங்க. அண்ணன் அங்க கேம் இருக்கு, வானே போலாம். பேபிமா இரு, பர்ச்சேஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல விளையாட போலாம். எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு கேம் தான் விளையாடணும். பேபிமா தங்க. டாடி இங்க வா, இங்க வா, அப்பா கிட்ட வா. என் தங்க இப்ப கேம் தான் விளையாடணும், அப்பா கூட்டு போறேன். இப்பவே போணும் டாடி. ஒட்டம் பிடிக்கத பாருங்க. அவனுக்கு வீட்டுல ஓவர் செல்லும், அதை அப்படி அடை பிடிச்சிட்டு இருக்கா. தங்க பிள்ளை. பேபிமா தங்க வா, அண்ணனை கூட்டிட்டு போறேன். நீ அண்ணிய கூட்டிட்டு போன பரவாயில்ல, நீ போ. எனக்கு கேம் எல்லாம் பிடிக்காது, நீ போய் விளையாடு போ. உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்காது, நீ உங்க அண்ணன் என்ன கூட்டிட்டு போ. அப்படியா அண்ணா? என்னம்மா? நம்ம எல்லாரும் போவோனே. அங்க தானே, நீ உள்ள போனா வெளியில வர மாட்டியா? அதானே, விளையாட ஆரம்பிச்சா நம்மளால லூஸ் ஆக்கி விட்டுருவா. அப்பா அந்த இடத்துக்கு போலாமா? அம்மாக்கு கால் வலிக்கும், நான் அம்மா கூட எங்க நிக்க. நீங்க எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்கடா, போங்க. அப்பா உங்களுக்கு ஏதாவது செப்பல் வாங்கணும்னு சொன்னீங்களே, இருக்கட்டும்டா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இல்லப்பா நான் வாங்கிட்டு வரேன். சரிடா, யார் யாருக்கு என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. ஏமா தென்றல் அத்தை, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கம்மா. இல்லத்த, எனக்கு எதுவும் வேண்டாம், அதான் நம்ம வீட்டுல எல்லாமே இருக்குதே. இல்லம்மா, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க, சரியா? இல்லத்த, இருக்கட்டும். அண்ணே, அண்ணி இந்த சைடு கூட்டு போனேன், அங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அவதான் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்றாளே. என்ன அண்ணி அப்படிதான் சொல்லுவாங்க, நீ வாங்கி எடுத்து குடி. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லம்மா வாங்கிக்க, அப்பவே சொல்ற பாரு. இல்ல, நீங்க எல்லாம் வாங்கிக்கோங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் வாங்கிக்கோங்க, அப்பா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. உங்க மக பேச்ச பாருங்களேன். இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எல்லாமே அந்த வீட்டுல கிடைச்சிருக்கு, இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். ஏதோ வாங்கி கொடி. எனக்கு உங்க அரவணைப்பு மட்டும் போதும். அது தாராளமா கிடைக்கும். ராஜா பாத்தியா இவ்வளவு பாசமா இருக்கானே. அதுக்கு காரணம் அந்த பொண்ணுதான், அவ அவனை மனசுனா மாத்திக்கிட்டு இருக்கா. அப்ப நான் இன்னைக்கு சரி. ஆகா, இது அங்கேயே சொல்லிருக்கலாம், நான் வந்திருக்க மாட்டேன்ல. அதுக்கு முன்னாடி எனக்கு உங்க கைய பிடிச்சு நடக்கணும்னு ஆசை. ஆனா நீ என் கைய பிடிச்சு கூட்டு போல. இங்க வா என் தங்க பிள்ளை. உங்க அண்ணன் கை பிடிச்சு நடக்கணுமா? ஆமா, எங்க அண்ணே அவன் தோல்ல கூட என்ன தூக்கிட்டு போவானே, அப்படிதானே? இனி அண்ணியை தான் அப்படி தூக்கிட்டு போவா, உடனே தூக்க மாட்டா. அப்படி சொல்லாதடா. இப்ப தூக்கிட்டு போனா என்னவா? அதெல்லாம் உங்க அண்ணனை தூக்கிட்டு போவாங்க. எங்க வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாளோன்னு நினைச்சேன். இவ குணம் பிரிஞ்ச குடும்பத்தை கூட சேர்க்கிறதுதான். இங்க பாரு, நீ உங்க அண்ணன் தோல்ல இருக்க. என்ன பேபிமா, கால் வலிக்குதா உனக்கு? இப்ப வளரனே, போமா தூக்கினே. சரி, அண்ணன் தூக்குதே. சரிண்ணே. ஏ குரங்கு, பிள்ளை எப்படி அசதுடா. பாருண்ணே. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயிருக்கு, அடவாசம் பட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு. அப்பா உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லுங்கப்பா, வாங்கிட்டு வரேன்ப்பா. ஆமா, உங்களுக்கும் சேர்த்து நான் வாங்கிட்டு வந்ததே. அந்த பெஞ்சு மாதிரி போட்டுருக்காங்களா, உட்காருங்கம்மா. ரொம்ப தூரம் நடந்தீங்கன்னா கால் வலிக்கும். ஆமாடா, நானும் அம்மா இங்கே நிக்கிறோம், நீங்களா சுத்தி பார்த்துட்டு வாங்க. சரிங்கப்பா. அப்ப வேற உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், மருமகளுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி கொடு. அவளுக்கு ஒண்ணுமே வேண்டாமா, என் கையை பிடிச்சதான் நடக்கணுமா. அப்படியா? ஆமா, அவ எதுவும் வாங்க வரலையா, என் கையை பிடிச்சி நடந்துகிட்டே இருக்கணுமா, அவ்வளவுதானே. எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு, எனக்கு எதுவும் வேண்டாம். நீ உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்க போ. உங்களுக்கு எதுவும் வேண்டாமா? டே, உங்க அம்மா வந்ததும் அதுக்கு தான்டா, என் கூட நேரத்தை செலவழிக்கணும், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்கல்ல, அதை பாத்துக்கிட்டு இருப்பா, அவ்வளவுதான். பாரு, மருமக என்ன கேட்டாலும் வாங்கி கொடு, அவ வேண்டாம் சொல்லுவா. உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி எடுத்து கொடு. சரிங்கப்பா. கையை பிடிச்சி நடத்தி கூட்டிட்டு போன. சரிங்கப்பா. பேபிமாவை அச்சுன்னு பாத்துக்கிடுவா. நீ திருநெல்ல கூட்டிட்டு போ. பேபிமா பத்தா தெரியுமே, அவ என்ன விடவே மாட்டா, அவளை நான் பாத்துக்கிட்டேப்பா. சொன்னா கேளு, புரிஞ்சுக்க. இவ்வளவு பாசமா இருக்காங்க. டாடி, அர்ஜுனன் கூட போமா, போ. அப்பா நான் பாத்துக்கிட்டேன்ப்பா. சரிடா. பேபிமா, அன்னைக்கு அண்ணன் கையை பிடிச்சி நடக்கணும் ஆசையா இருக்கும்ல,
நீ அண்ணன் கூட போனா அண்ணி பாவம் தானே. ஆமாண்ணே, ரொம்ப பாவம். அதான் சொல்றேன், நீ அண்ணன் கை பிடிச்சிருக்கா, அண்ணன் கை பிடிச்சு கூட்டு வரட்டும். பாத்து போடா. நீங்க அதை உட்காருங்கப்பா, அப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏன்னா இதுலதான் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். ரோஹித் மாமாவும் நவீன் மாமாவும் வர சொல்லட்டுமா? இல்லடா, அவங்க கம்பெனிக்கு போயிருக்காங்க. நான் இதுல இருந்துக்கிறேன்டா, நீ போயிட்டு வா போ. சரிங்கப்பா. வா நம்ம போலாமா? சரிங்க. வா, என் கை பிடிச்சுக்கவா. போயிட்டு வரீங்க அத்தை. பார்த்து போயிட்டோமா? ஏன்னா ஹாப்பியா இருக்கணும், சரியா? சரிங்க அத்தை. மாமா போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கா. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம், சும்மா இவங்க கூட வரணும்னு வந்தேன். இல்ல, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கனா. சரிங்க மாமா. உங்களுக்கு வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? வேண்டாம், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க போதும். சரிங்க மாமா. பத்தியா, இதான் எங்க அப்பா. ஆமாங்க. எங்க அப்பாக்கு இப்ப ஒரே ஒரு ஆசைதான், அவர் தாத்தா வாங்கணும். அதுக்கு என்ன, அடுத்த வருஷம் மாமா கையில பேரப்பிள்ளை வச்சிருப்பாரு. அவ என்ன சொல்றேன்னு கேட்டியா? ஆமாங்க. அடி கள்ளி. ஐயோ, இது இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏன் அங்கேயே சொல்லியிருக்கலாம். போங்க. என்னடி அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நிச்சயமா நான் தாத்தா வாயிருவேன், நிச்சயமா நான் தாத்தா வாயிருவேன். ரோஹித், செல்வா, அவர் அங்க கூப்பிட்டா உங்களுக்கு இங்க கேக்குது. ஏன் அவன் மகன் போக மாட்டான்? நான் போவேன். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா கூப்பிட்டது ஏன் செல்வா, என்ன காலைல போடுற ஷூ போடுறதுக்கா இருக்கும், பார்த்து. அவ சூப்போட கூப்பிட்டாலும் போட்டு விடுவேன், அதுல எந்த தப்பும் இல்ல. உங்களுக்கு வேணா அசிங்கமா இல்லாம இருக்கலாம், என் புருஷன் அப்படி செய்யறது எனக்கு கௌரவ குறைச்சல் தான். அப்படி கௌரவ குறைச்சலா இருந்தா என் கூட வாழ வேண்டாம். அத என் கத்த தாலி கட்டதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். நான் சொன்னேன், நீ கேட்கல. இப்படி அடிமையா தான் இருந்திருப்பீங்கன்னு தெரிஞ்சா உங்க கையால தாலிய வாங்கிருக்க மாட்டேன். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல, கலத்தி வச்சுட்டு போ. என்னடி, நாளுக்கு நாள் உன் நடவடிக்கை ஒண்ணும் சரியில்லை. சரி, நீங்க எப்படி அடிமையா வாழ்ந்துட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என் பையனுக்கு ஒரு பொண்ணு பாருங்க. பிரவீனுக்கு இப்ப என்ன அவசரம்? அந்த செல்வாவோட நீங்க மூத்தவர் தானே, அவருக்கு முன்னாடி நீங்க தாத்தா பாட்டி ஆகணும். அந்த செல்வா இப்ப இல்ல, எப்பவுமே தாத்தா ஆக முடியாது. அவன் முன்னாடி நீங்க தாத்தாவா இருக்கணும். அத பொத்து அவன் சாகணும். அவ புள்ளைய நினைச்சு அவன் சாகணும். பிரவீனுக்கு மூத்தவன் ராஜா, அவனுக்கு இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவனுக்கு குழந்தை எல்லாம் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பிரவீனுக்கு பொண்ணு பார்க்கலாம். ஏன் அவனுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிட்ட, நம்ம பிரவீனுக்கு பொண்ணு பாருங்க. அதான் சொல்றல, ராஜாவுக்கு குழந்தை பிறக்கட்டும், குழந்தை ஏற்பாடு பண்றேன். அவன் எப்ப குழந்தை பத்து, நான் எப்ப என் பிள்ளைக்கு குழந்தை முடிக்க? பரவாயில்ல, மெதுவா முடிச்சுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. வீட்டுக்கு மூத்தவன் ராஜா, அவனுக்கு குழந்தை பிறக்கட்டும், நான் பொண்ணு பாக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீக்கிரம் பிரவீனுக்கு பொண்ணு பார்க்கணும். இல்ல, நான் பொண்ணு பார்த்திருக்கேன், அந்த பொண்ணை பேசி முடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணா மட்டும் போதும். கோவத்தை கிளப்பிடாத, ஒரு எல்லை வரைக்கும் தான் நான் பொறுமையா இருப்பேன். என் பொறுமையை சோதிச்ச ஊசோட குழி தோண்டி புதைச்சிருவேன். பிரவீனுக்கு இப்ப கல்யாணம் கிடையாது. எப்ப ராஜாவுக்கு குழந்தை பிறக்குதோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கல்யாணம். அது நடக்காது. நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி நான் கூட்டிட்டு வருவேன். அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். மீறி உன் பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன்னா சரி, தனியா எங்காவது கூட்டிட்டு போ, இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம். இங்கதான் நான் கூட்டிட்டு வருவேன். இஷ்டம் இருந்தா என் கூட வாழுங்க, இல்லன்னா நீங்க கிளம்புங்க. செல்வா வேண்டாம், ஆனா அவன் கொடுத்த வாழ்வு மட்டும் உனக்கு வேணும். வெக்கமா இல்ல? ஏன் இவ்வளவு பண்றவா இந்த அரமனை விட்டு வெளியில போக வேண்டியதானே? போக முடியாது, ஏன்னா இங்க சுகபோகமா நீ வாழ்ந்துட்ட. அரமனை வாழ்க்கை வாழ்ந்துருக்கல, உடனே இங்க போக முடியாதுதான். வேண்டாத வேலை ஏதாவது பார்த்த, என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல நினைக்க. நான் வெளியில இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். ஏன்னா குடும்பத்தை வேற பிசினஸ் வேறன்னு பாக்குற வேண்டாம். அங்க இருக்க குடத்தை நான் இங்க காட்டுனே, நீ உசுரோட இருக்க முடியாது. வேண்டாத வேலை எதுவும் பார்க்காத சொல்லிட்டேன். ரோஹித், இந்த அடிமை நிக்காரு, இப்ப வந்துருவாரு உங்க அடிமை. ஐய், என்னடி பேசிட்டு இருக்க? உங்க முதலாளி கூப்பிட்டாரு, போங்க. வர வர நீ எல்ல மீறி போய்கிட்டு இருக்க. இரு, இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். போட, உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த செல்வா தாத்தா ஆக கூடாது, அவன் சந்ததியே இந்த பூமியில இருக்க கூடாது. அழகி அவனும் சந்தோஷமா பேரப்பிள்ளோட சந்தோஷமா இருக்கலாம்னு கணக்கு கண்டுட்டு இருக்கானா? அது ஒரு காலமும் நடக்காது. இந்த பகை எனக்குள்ள இப்ப வரல,
எப்போ நீ அழகிய தாலி கட்டி இங்க கூட்டிட்டு வந்தியோ அப்பமே எனக்குள்ள அனல் விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டேன். நான் இருக்கேன்னு தெரிஞ்ச நீ அவகிட்ட எவ்வளோ சந்தோஷமா இருந்த. அப்பெல்லாம் கிடக்கு எப்படி பத்திக்கிட்டு வரும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, இந்த ரோஹித்தை நான் விரட்டி வெட்டி காதலிச்சாலும் இந்த ரோஹித் நீ சொல்லாம என் கத்த தாலி கட்ட மாட்டேன்னுட்டான். சரி தாலிதான் கட்டுவான்னு பார்த்தா 24 hours உனக்கு பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் கூட நான் சந்தோஷமா இருந்ததே என் பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு மட்டும்தான். சரி மொத்த நேரம் அவன் உனக்கு அடிமையா தானே வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா நீ உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருப்ப. உன் பொண்டாட்டி அழகி எப்பவும் இளம குன்றாம அப்படியே மவுசா அலைவா. உன் அழகி நீ 24 மணி நேரமும் காதலிக்கலாம். ஆனா என் புருஷன் என்ன காதலிச்சிடக்கூடாது. ஏன்னா உனக்கு அடிமை மாதிரி அவர் இருக்கணும். 50 வயசாயும் காதல் குறையல. இன்னமும் அன்னைக்கு காதலிச்ச மாதிரி இன்னும் பொண்டாட்டி காதலிச்சுக்கிட்டு அவ கூட சந்தோஷமா இருக்க. அவ உலகத்திலே யாருக்கு கிடைக்காத வாழ்வு கிடைச்ச மாதிரி அப்படி மெதப்புல அலையறா. மூச்சுக்கு 300 நேரம் அழகி 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 அழகி. கம்பெனிக்கு பேரு அழகி, ரெஸ்டாரண்ட்டுக்கு பேரு அழகி. 133 கம்பெனிக்கு அவ தான் முதலாளி. ஆனா என் புருஷன் உனக்கு அடிமை. ஆனா என் புருஷன் எப்ப பாரு செல்வா 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 செல்வா. ஆனா நீ அழகி அழகி அழகி. அவ மட்டும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்க கூடாதா? விட்ட மாட்டா இந்த காமெடி. இனிமேல் நீ ஒவ்வொரு நாளும் வாழ்ற வாழ்க்கை உனக்கு நரகம் தான் செல்வா. ஒரு ராஜா எப்படி உன் மருமக கூட சந்தோஷமா வாழ்றான்னு நான் பாக்குறேன். அதுக்கான வேலையெல்லாம் நாங்க ஆரம்பிச்சிட்டோம். செல்வா என்ன கம்பெனிக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம் செல்வா. ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு போயிருவோம், அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். என்ன நான் சொல்ற சரிதானே? சரிதான் செல்வா, நீ எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும் செல்வா. சரி அப்ப வா கிளம்பலாம். நான் காரை எடுத்து வைக்கிறேன் வா. சரி ரோஹித். ரோஹித் என்ன செல்வா? ராஜா கம்பெனிக்கு வேண்டாம், அவன் மனைவியோட சந்தோஷமா இருக்கட்டும். என்ன நான் சொல்ற சரிதானே? ஆனா அவன் தான் கம்பெனியை கொஞ்சம் நல்லா பார்ப்பான். உன்னால இப்போ பார்க்க முடியாது செல்வா, நிறைய அலைச்சல் இருக்கும். இல்ல நான் பாத்துக்கிறேன், என்னால அலைய முடியும். அவன் சந்தோஷமா இருக்கணும்ல. சரி நான் ராஜா கிட்ட பேசிக்கிட்டேன், அவன் வர வேண்டாம். சரி நீ வா. நீ சொன்ன சரியா ரோஹித். சரி வா. தேவனே மூச்சு வாங்குதே ரெண்டு ஜீவனே. வீட்டு வர எனக்கிலேயே ஆசை வர உனக்கிலேயே காமதேவனே மூச்சு வாங்குதே ரெண்டு ஜீவனே. கிட்டவா. பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஏன்? நான் வரமாட்டேன். நீ வராம நான் விட மாட்டேன். மாட்டேன். ஏன்? அது ஒரு மாதிரியா இருக்கு. நீ இப்படி சொல்லுது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வாடி. மாட்டேன். மாட்டியா? பாரு ஒழுங்க வா. கனவு மாதிரி இருக்கு. ஏன் தென்றல் ஏன் கூட நிச்சயமாவே கனவு மாதிரி இருக்குது. நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு நிறைவேற போதில்ல. என்ன? ஒண்ணு இல்ல. அது என்ன பாரு. மாட்டேன். என்ன பாருடே. என்ன? என்ன பாருன்னு சொன்னேன். பாக்குறேன். அழகா இருக்கு. நீங்களும் தான். அப்படியா? ஆமா. நிஜமாவே நான் அழகா இருக்கேனா? ஆமா. நான் அழகா இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னது என்னமோ நீதான். வேற யாரும் சொல்லலையா? என்ன பார்த்தாலே ஆள் அடிச்சு ஓடுவாங்க. என்கிட்ட தைரியமா பேசினோட நீ மட்டும்தான். என்ன பக்கா அழகா இருக்கேன்னு சொன்னவனும் நீ மட்டும்தான். என்ன? தள்ளி போய் நின்னா சும்மா இருங்க. ஓய் சும்மா இருக்கிறது கடி வந்திருக்க. அது சொல்லு. அது என்ன? நீ சொல்லு. என்ன சொல்ல? சரி இதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டு இங்க பாரு. அப்பாக்கு தாத்தா வாங்கணும் ரொம்ப ஆசை வந்துட்டு. அவர் நினைப்ப இப்ப எப்பவும் அப்படிதான் இருக்கு. அதான் இந்த முடிவு. உனக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே? இல்ல சந்தோஷம் தான். மனசால சந்தோஷப்படுறல. போங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படின்னா நீ நிஜமா சந்தோஷப்படுற. சரி இதே சந்தோஷத்துல வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா?
நீ வெக்கப்படுறதே அழகாதான் இருக்கு. இப்போ ஓரளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருப்பல நீ. நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்படியா? ம், ஆமா. இங்க பாரு, நான் கோவப்படுவேன் தான் இல்லைங்கள, அது எனக்கு பழகி போச்சு. நிச்சயமா அதுல இருந்து நான் மீண்டு வந்துருவேன். எக்காத்த கொண்டு உங்ககிட்ட காட்ட மாட்டேன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி கோவப்பட்டாலும் என்னை விட்டு மட்டும் போயிடாத. உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்? என் உசிரே நீங்க தானே. வாழ்ந்தாலும் கூட நான் வாழ வேணும், இல்லாம வாழ்ந்தென்ன லாபம்? உன் கையை சொன்னால நான் வாங்க வேணும், வாங்காம தீராத சாபம். குத்தால தேவையில்லை, நீ சிரிச்ச சாகல் வரும். என் காசு தேவையில்லை, நீ இருந்தா குரல் வரும். வண்ண வண்ண செம்பருத்தி என்ன சேரும், நீயும் தொட சொல்லாமலே தேனும் வா. ம். வாங்க. வாங்க. எங்கடி போ சொல்ற? ஐயோ சும்மா இருங்க. சும்மா இருந்தா ஐயோ சும்மா இருங்க. நீ இப்படிதான் வைக்கப்பட அல்லி அனுப்பிச்சிட வேண்டியதா? சரி, லேட்டா முடிச்சிட்டு வரேன். சரி. யாருங்க? அப்பா இப்படி தட்டவே மாட்டாங்க. அம்மா நீ உள்ள இருக்குன்னு தெரியும், வரமாட்டாங்க. அர்ஜுன் இந்த தசை பக்கமே வரமாட்டான். பேபிமா இந்த டைம் வரமாட்டா. யாரா இருக்கும்? ச்சே, இந்த நேரத்துல யாரு? தெரியலையே. சரி போய் கதவை திறங்க. இந்த நேரத்துல யாரும் தட்டுவாங்கடி? சரி தட்டிட்டாங்கல்ல, போய் திறங்க. அதெல்லாம் வேண்டாம், உங்களுடைய மாதிரி பரவாயில்ல, தட்டிட்டு போட்ட விடு. ஏங்க அப்பெல்லாம் பண்ணாதீங்க, திறங்க. சும்மா ரெடி, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க. மூடைய மாதிரி அதெல்லாம் வேண்டாம். நான் எவ்வளவு கனவோட வந்திருக்கேன் தெரியுமா? அப்போ ஏமாத்த வேண்டாண்டி. அவரை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. அவருக்கு அவர் பேர சொன்னதுக்கு பேரப்புள்ள வருவானா மாட்டானு பயந்து போயிருக்காரு. எனக்கும் வயசு கடந்து போகுதுல, பாவம் அவரு. சரிங்க. சரி லேட்டா முடிச்சிட்டு வரேன். சரி, டக்குனு நினைச்சிட்டு வா. ஐயோ, கோவமா வருது. அதான் சொன்னேன், கதை தர பொண்ணு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி, நீ கிட்ட வா. ஏங்க யாரோ தட்டுறாங்களாங்க. தட்டுலாம் தட்டிட்டு போட்டோண்டி, நீ வா. ஏங்க யாரோ தட்டுறாங்க. தட்டுனா தட்டிட்டு போட்டோம், நீ விடு. யாராவது இருக்க போறாங்க. அப்பா தட்டி தான் எனக்கு ராஜான்னு கூப்பிட்டுருப்பாரு. அம்மானா தென்றல்னு கூப்பிட்டுருப்பாங்க. பேபிமா தட்டி இருந்தா அண்ணன் அண்ணன் கத்திருப்பா. அர்ஜுன் இப்பெல்லாம் பண்ண மாட்டான். விடு, யாரோ வேண்டாம் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன பாரு, அழகு பொம்மடி நீ. அழகு பொம்மையை பார்த்துட்டே இருந்தா போதுமா? சரி. எனக்கு வர கோத்துக்கே. நீங்க கோவப்படாதீங்க, நான் வேணா பார்த்துட்டு வரட்டா? வேண்டாம், இது வேற வேலைக்கிட்டே பண்ண மாதிரி இருக்குது. என் கோத்த தோண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் கோவப்படல, கண்ட்ரோல தான் இருக்கேன். இங்க பாரு, நான் நார்மலா தான் இருக்கேன். கோவமே படல. ஓகே, நம்ம வேலைக்கு ஆரம்பிக்கலாம். சரி. நீ பயப்படாத. சரியா? சரிங்க.